ஸோ இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்னாலேயும் நம்ப முடியலை. நான் பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா 1.84 லிட்டர்ஸ் ஆக்சுவலாக நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். ஹே மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூட ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 யார் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ப்ளஸ் ரைட் ரிவ்யூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் தரேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த மைலேஜ் டெஸ்ட் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறது ஸ்ரீ சாய்ரா மோட்டர்ஸ் பரமக்குடி. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த பைக் நமக்கு மைலேஜ் டெஸ்ட்டுக்காக கொடுத்ததுக்கு. ஸோ பெட்ரோல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தழும்ப வச்சாச்சு. லாக் டிஜிட்டல் மீட்டர்லையும் காட்டிடுறேன். எஸ், டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ட்ரிப்பும் ரீசெட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக ஓடும். ட்ரிப்பையும் நம்ம ஆல்ரெடி ரீசெட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் ட்ரிப்பையும் ரீசெட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் மைலேஜை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வண்டியை நம்ம கொடுக்கும். ஸோ எண்டில் நம்ம ஓட்டினதுக்கப்புறம் வந்து எண்டில் இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஐயோ, இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ ப்ளஸ் வாக்கர்னு ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ வில் கீப் இட் ஆன் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் நான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டேங்கோ ஃபுல் பண்ணியாச்சு அண்ட் கிலோமீட்டர் ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே பேசலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் விசிபிலிட்டியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட ஐடியல் ஸ்பீட் நான் சொன்னது வந்து ஒரு 70 to 90 அந்த ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பாதரிங் பண்ணுற அளவுக்கு வந்து நான் வைப்ரேஷனும் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஹைவேவில் ப்ளஸ் சிட்டியில் ரெண்டுலேயும் நான் ஓட்ட போகிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம ரைட் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரூட்டில் நம்ம சிட்டி ரோட்ஸ்லாம் ஓட்டிகிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ரூட்டில் தான் வந்து ஓட்ட போகிறோம். லைக் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிட்டு அண்ட் ரீஃபில் பண்ணி இதோட மைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற ஒரு ரஃப் இன்ஃபர்மேஷன் தெரியும் தான். பட் நான் எந்த ஸ்டைலில் ஓட்டுறேன், நான் எந்த ஸ்டைலில் ஓட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டாக எடுக்க முடியும். ஏன்னா மைலேஜ் அப்படின்றது வந்து வண்டியை பொறுத்து கிடையாது, நம்ம ரைடர்ஸை பொறுத்து. நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மைலேஜ் அப்படின்றதே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஹார்ஷாக ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இதே நம்ம வந்து நார்மலாக ஓட்டுறோம் இல்லை ஒரு மீடியமாக ஓட்டுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக மைலேஜ் நல்லாவே இருக்குதும். ஸோ நான் வந்து ரொம்ப நார்மலாக ஓட்ட போகிறது கிடையாது. அதேமாதிரி ரொம்ப வந்து நான் ஹார்ஷ் பண்ணி ஓட்ட போகிறது கிடையாது. டிப்பிக்கலாக நான் எப்படி ஓட்டுவேனோ அதே மாதிரி தான் ஓட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு 70 அப்போ நான் க்ரூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால இதோட பின் கிளாஸ் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கேட்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ 70லேருந்து 90 இந்த ரேஞ்சில் தான் நம்ம க்ரூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டுருக்கேங்க. இன்ஜின் இன்னும் ஆகலை. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3000 RPM வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரைன்லாம் இல்லை. 80 ஒரு ஐடியலான ஸ்பீட் இந்த வண்டிக்கு. நீங்கள் போகணும் அப்படின்னா யூ கேன் கோ அப் டு 100. என்னோட டாப் ஸ்பீட் வந்து 105 தான். நீங்கள் ஒரு 100 வரை வந்து இந்த வண்டியை வச்சு செய்யலாம். இல்லை, இந்த வண்டியோட இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் எப்போ ஷூட் பண்ணுறேன் டேட்டை பார்க்க மறந்துட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஏப்ரல் மாதம். நான் 4, 5, 6 மேபி 6 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேட்டை கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பார்த்தேன், ஞாபகம் இல்லை, மறந்துடுதுங்க. இருக்கிற ஒர்க்கில் வந்து இது மறந்துடுது. ஆக்சுவலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஏன்னா நான் வந்து எனக்கு இது ப்ரொஃபஷனே கிடையாது. என்னோடய ப்ரொஃபஷன் எல்லாமே வந்து ஐடி, கோடிங், சாஃப்ட்வேர்ஸ், அதுதான் என்னோடய ப்ரொஃபஷனு. அதான் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். ஒரு டெக் லீடாக நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரிமோட்டில். ஸோ அதனால ஊரில் இருந்தே பழக்கம். லைக் எனக்கு படித்தது எல்லாமே ஊர் தான். இப்போ நம்ம ஊர் பரம்பரில் தான் நாங்கள்லாம் படித்தது. அவ்வளோ பெரிய படிப்புலாம் படிக்கல. படித்தது நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதுக்கப்புறம்
பண்ணது எல்லாமே லைக் என்ன சொல்கிறது, ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணி ஒரு அந்த 5 வருஷமாகவே ரிமோட்டில் தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு கம்பெனி போய் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு போய் அந்த லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணது கிடையாது. 5 வருஷமாக அப்படியே ரிமோட்லேயே ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, எவ்வளோ நாள் அப்படியே பேஸ் பண்ணிட்டோம். சரி, இனியும் ஏதாச்சும் உருப்படியாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த பைக் ரிவ்யூஸ், பைக் சேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பைக்ஸு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பட் வந்து ஒரு தயக்கம், கேமரா முன்னாடி பேசுறதுக்கும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து ஒரு தயக்கம். என்ன பேச போகிறோம், என்ன பேசுறது, நம்ம பேசினா யார் கேட்பா அப்படின்ற ஒரு தயக்கம். அப்படி தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, எக்ஸ்பல்ஸ் 210. அந்த வீடியோ வந்து நான் பண்ணேன். இப்போ கூட நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 30 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முக்கால்வாசி ஷார்ட்ஸ், 12 வீடியோ தான் ஃபுல் வீடியோ. மேபி இது 12வது 13வது வீடியோவாக தான் இருக்க போகுது. சரியா, அந்த அளவுக்கு வந்து இன்னும் நான் பர்ஃபெக்டாக வந்து பண்ணல. இன்னும் சில இடத்துல வந்து உடலை கொட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் சில இடத்துல வந்து என்னோட ஸ்லாங்கை நான் மாற்றணும். ஏகப்பட்ட சேஞ்சஸ் நான் பண்ணணும் தான். பட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அது ஆக்சுவலி நான் ரூமில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ லென்த் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரூமில் உட்காந்து அந்த எக்ஸ்போஸ் 210 வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு வீடியோவை நான் ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2.5 hours ஆச்சு. எஸ், அந்த ஒரு 20 மினிட்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆச்சு. ஏடா அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்துட்டேன். இனி அதை விட கொடுமை என்னன்னா அதோட எடிட்டிங் டைம் தான். அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன எடிட்டிங் தான், ரொம்ப அந்தளவுக்கு பெரிய எடிட்டிங்லாம் இங்கே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் அந்த டாவின்சி ரிசால்வை கற்றுக்கிற டைம் அது. அப்போ தான் அந்த டாவின்சி ரிசால்வை வந்து கற்றுக்கிட்டு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலேயே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் 1 வீக்கு மேலேயே இருக்குது. என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் ஒரு 4 வீடியோஸ் வந்து அந்த மாதிரி தான், ஒரு 4-5 வீடியோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ 4-5 வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் வந்து வீட்டில் இருந்து உட்காந்துட்டு லைட் வச்சுட்டு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலை நடக்காது, நம்ம வந்து we have to start ரைட் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணது வந்து பஜாஜ் ஷோரூம் தான். பஜாஜ் தான் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட், டு பி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பல்சர்னா ஒரு கிரேஸ், என்எஸ்னா ஒரு கிரேஸ். ஸோ அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணுற பைக் ஒரு என்எஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து அங்கே போனேன். பட் போன இடத்துல வந்து ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறதுனால ஐ டிசைடட் டு டேக் அவுட். ரொம்ப மரியாதையாக வந்து நம்மளை என்ன சொல்கிறது வெல்கம் பண்ணி, மீன் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, அந்த ஷோரூமில் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபினிஷிங் சரியில்லை அவங்ககிட்ட. அது வந்து ஒரு மாதிரியாக போயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் வீடியோ அன்றைக்கி பண்ண வேண்டியது வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி, வேறு எங்கே போகிறது அப்படின்னு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்காக கால் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஷோரூமுக்காக கால் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ஷோரூம், அதாவது ஹீரோ ஷோரூமோட ஓனருக்கும் நான் கால் பண்ணேன். அவர் கேட்ட உடனே வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மனுஷன் வந்து என்னை எதுவுமே கேட்கலங்க, எனக்கு நான் வேணும் அப்படின்னு கேட்டேன், டக்குன்னு வந்து இந்தாங்க தம்பி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நான் போனேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நேரில் போனேன். நேரில் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பைக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் ரிவ்யூ மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஒரே நிமிஷம், இந்த டிவைடர் ஆக்சுவலாக இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டிவைடர் இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பச்சை கலரில் ஏண்டா போட்டு வச்சுருக்கீங்க, வேறு கலரில் போட்டுக்கலாம்ல. பச்சை 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 எங்கே பார்த்தாலும் பச்சை. எனிவேஸ், ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து ஷோரூம் போய் கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட்டு சரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல 125 நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 160 பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் இன்னொரு பைக்கை நான் பண்ணேன், அதாவது டிஸ்னி 125 அந்த பைக்கும் பண்ணேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது நான் சொல்கிறேன். சரி, பண்ணிட்டு தான் வந்து அது ஃபுல்லாக பண்ணியாச்சு. ரெண்டு வீடியோக்கும், 2 பைக்கோட வீடியோஸ்க்கும் நல்ல வியூஸ் போச்சு. நான் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ரிவ்யூஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிஓவி ஷார்ட்ஸாக தான் இருக்கும். அது வந்து உண்மையிலே நல்லா போச்சு.
நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ரீச் கிடைக்கும்னு நினைக்கல. ஸோ 2K 3K வந்து என்னோட வியூஸ் வந்து நல்லாவே போச்சு, அது சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா வந்துச்சு. வெரி மச் ஹாப்பி. நிறைய கமெண்ட்ஸ் இதுலேருந்து தெரிஞ்சு, ஐ மீன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் ஐ எம் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ பண்ணல, அதாவது டெஸ்டினி 125 அந்த வீடியோ பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ நல்லா போஸ்ட் பண்ண முடியலை. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அதனால வந்து என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஐ கான்ட் ஏபிள் டு டேக் திஸ் அவுட். என்னால் சாங்கை வந்து எடுக்க முடியவே இல்லை. ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அந்த சாங் ஆக்சுவலாக வந்து என்னால் எடுக்கவே முடியலை. சரி, அதெல்லாம் என்ன இருக்குது, அந்தளவுக்கு வந்து விசிபிளாக இல்லையே, அந்தளவுக்கு வந்து கேட்கலையே அப்படின்னு தான் வந்து நான் என்ன நினச்சேன், சரி அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து காப்பிரைட்டில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது, பப்ளிக் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப்காரன் காப்பிரைட் வச்சு விட்டான். ஒரு பழைய பாட்டு, இந்த பாட்டு கூட என்னன்னு தெரில, அந்த பழைய பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் இருந்ததுனால இந்த வீடியோ மொத்தமாகவே போச்சு. அந்த வீடியோ பண்ண மீன் அது என்னோட தேர்ட் வீடியோவாக இருக்க வேண்டியது, பட் என்னால் வந்து அதை பண்ண முடியலை. மீன் ரைட் ரிவ்யூவில் தேர்ட் வீடியோவாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், ஒரு 2 வாரம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னமோ பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வச்சு செஞ்சு விட்டுருந்தேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அது காப்பிரைட்னால உள்ளே போக மாட்டேங்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் வந்து எதுவுமே சொல்லலை. மற்ற ஷோரூம்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியலை, அவர் வந்து எனக்கு எதுவுமே சொல்ல. சரி அதனால் அதம்மா அதை எப்போ சொன்னேன் அப்படின்னா, இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் நான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த இதுவே சொல்கிறப்போ வந்து அவர் எதுவுமே சொல்ல. சரி இதனால் என்ன பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி எடுத்துக்கலாம், நீங்கள் மைலேஜ் டெஸ்ட்டுக்கு தானே, அப்போ வாங்க பேசலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்காக ஆக்சுவலாக வந்து 2 நாள் முன்னாடி போய் பேசியிருந்தேன். பேசி சரி ஓகே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருந்தேன். அவரும் வந்து ஓகே தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த ஹீரோவோட ஒரு ஸ்டோரி. ஹீரோ ஷோரூமோட என்னோட ட்ராவல் ஒரு ஸ்டோரியாக நான் சொன்னது. சில ஷோரூம்ஸ்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, ரைட் ரிவ்யூக்கு தரவே இல்லை. நான் ஒன்றும் பெரிய ப்ரூவ் இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட் கேட்ட உடனே வந்து நான் 0ல் இருக்கப்போ எனக்கு வந்து கொடுத்தாரு. இப்போ நான் 0 தான் இருக்கேன், ஒன்றும் இவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு ப்ராக்ரஸ் இருக்குல்ல. அந்த வீடியோ பண்ணுறப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 100 பேர் தான் என்னை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 393 நீங்கள் பாருங்கள், ஒரு 290-300 பீப்புள்ஸ் என்னை பார்க்குறீங்க. ப்ரிட்டி மச் ஹாப்பி. அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து ஹீரோவோட ஷோரூம், அப்புறம் அந்த ஹீரோ ஷோரூம் ஓனர் தான் வந்து ஒரு மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இதனால் வந்து இவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் தான். என்ன என்னால் சொல்ல முடியும்னு தெரில, சிம்பிளி வந்து தேங்க்ஸ் தான். ஏன் இப்போ இந்த வீடியோக்கே வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா, அவர்கிட்ட வந்து பழைய எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு, அதாவது பழைய எக்ஸ்ட்ரீம் 160R. நான் வந்து இந்த வண்டி தான் எனக்கு வேணும், காரணம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் மாறி இருக்குது, டிசைன்லாம் மாறி இருக்குது. ஸோ இந்த வண்டியில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இந்த வண்டி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். மறுபடியும் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை அந்த வண்டி இதே வண்டி தான் அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்ட்ரீம் வந்து அதே வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நான் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது பழைய மாடல் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட பேசி அந்த இதில் போட்டு அத்தனை பெட்ரோலையும் இந்த இதுக்கு மாற்றி ஃபியூல் டேங்கை அங்கேருந்து மறுபடியும் காலி பண்ணி இங்கே ஃபில் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் அவருக்கு இந்த வீடியோ மூலியமாக ஒரு பிக் தேங்க்ஸ். எனிவேஸ், நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். லைக் சிட்டி ரோட்ஸ்குள்ளே தான் இப்போ ஓட்ட போகிறேன். இப்போ இது வரைக்கும் நான் ஹைவேல ஓட்டியிருக்கேன். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து நம்ம ஹைவேல ஓட்டிட்டோம். இப்போ இன்னொரு 1 கிலோமீட்டர்ஸ் வரும் நினைக்கிறேன். இன்னொரு 1 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு அப்புறம் சிட்டிக்குள்ளே போயிடலாம். இதே பாதி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ டிராஃபிக்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து திருத்தருவாக பொறுக்க ட்ரை பண்ணுறேன். அது ட்ரை மை பெஸ்ட். அப்பப்போ இந்த டவுட் மட்டும் எனக்கு வந்துடுது, ஏன்னே தெரில. திடீர்னு வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். சம்டைம்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
இதை விட கொடுமை என்னென்னா, இப்போ இன்னைக்கு காலைல வந்து ராம்நாடு போயிட்டுருக்கேன். இது ஒரு பைக் ரிவ்யூக்காக ஷூட்காக பாதி தூரம் போயிட்டேன். என் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் அதை பண்ணேன்னா அப்படி லைக் ஃபோன்லாம் கொண்டு வந்துட்டேன் நான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு என்ன இங்கே எதுனா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு டவுட்டு. அதை நான் ஒரு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஓவர் ஹீட் ஆனால் வந்து ஃபோன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி விட்றது என்னோடய ஐஃபோனில். ஸோ வெயிலெலாம் எடுக்கிறப்போ வந்து பற்றிக்கிட்டு எரியுது, கையை வைக்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து ஹீட் ஆகுது இந்த ஃபோன். எனிவேஸ், ரைட் ரிவ்யூவில் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் காற்று ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சிட்ருக்குது வேகமாக போகிறப்போ. ரைட் ரிவ்யூவில் வந்து அந்தளவுக்கு தெரியல. பட் இதே வந்து நம்ம நிற்க வச்சு ஒரு ஸ்டாண்டில் எடுத்து வச்சு பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஹோண்டா ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ரிவ்யூவில் எடுக்கிறப்போ வந்து 4 வாட்டி தலைவன் ஆஃப் ஆகிட்டான். அது வச்சு அது கிட்டத்தட்ட எடுக்கிறப்போ வந்து மணி ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அது கரெக்டாக மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரியான வெயில், கொளுத்துற வெயிலில் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிகிறப்போ கரெக்டாக 3 மணி 2:30 மணின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த ரைட் ரிவ்யூ எல்லாமே முடிச்சுட்டு வண்டியை ரிட்டர்ன் கொடுக்குறப்போ வந்து 2:30 மணி. அவ்வளோ நேரம் வந்து ஃபோன் ஆனில் வச்சுட்டு அது எடுக்கிறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கூலர் ஆக்சுவலாக வந்து பார்த்தேன். இந்த கேமர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற கூலர்ஸ் இருக்குல்ல ஃபோன் கூலிங்காக. ஸோ அந்த இதை பார்த்தேன், ஒன்று வாங்கியிருக்கேன். மேபி அதோடய ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஷூட் வந்து எடுத்தேன். ஸோ ரைட் ரிவ்யூ ப்ளஸ் வாக்கரன் வந்து இந்த எஃப்ஜிஎன் வெர்ஷன் 4க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அது அந்த கூலர் வச்சு கொஞ்சம் எடுத்ததில் ஹீட்டு கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்தா கொஞ்சம் வெதர் கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து மோசம் இல்லை, கொஞ்சம் கூலான வெதர் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதான் வந்து அந்தளவுக்கு ஹீட்டும் ஆகலை. ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதோட கூலிங் அதை சொன்னேன்ல, ஒரு கேமிங் கூலிங் மாதிரின்னு வாங்கியிருந்தேன் அப்படின்னு, அந்த ஃபேன் அதோட இங்கே நெய்ம் வேறு மறந்து சொல்கிறது. அதை வச்சுட்டு வந்து ஷூட் பண்ணதுனால வந்து ஹீட்டிங் அந்தளவுக்குன்னு ஆகலை. அது டுவெல் ஃபேனோட வருது, அது நல்லா இருக்குது RGBயோட பார்க்குறதுக்கு. மேபி கேமர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அதோட ரிவ்யூ வேணுமா அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட் அரவுண்ட் லைக் 1500 அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு காஸ்ட். ஸோ இப்போ நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓட்டுவோம். ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து நம்ம ஹைவேல ஓட்டிட்டோம். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வச்சு நான் சிட்டி உள்ளே ஓட்டணும். இருக்கிறது டஃப்பான டாஸ்க்கே அதே தான். ஒரு இனிஷியல் பிக்கப் உண்மையில் நல்லா இருக்குது. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 3 கியர்ஸில் இதோட இனிஷியல் பிக்கப் வந்து பக்காவாக இருக்குது. என்ன இதோட கியர் பாக்ஸ் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. கரெக்ட், அப்பப்போ ஃபாஸ்ட் நியூட்ரல் வேலை விழுது. ஸோ தட் கைண்டா திங்க் they have to update. சின்ன சின்ன ஆஃப் ரோடு இந்த வண்டி வச்சு பண்ணிடலாம். ஆனால் கிரவுண்ட் கிளியர்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. கப்புறானே லைட்டிங் எல்லாமே வந்து LED செட்டப் தான். ஸோ நைட் டைமில் விசிபிலிட்டி பக்காவாக தான் இருக்கும். ஹெட்லைட்டோட ரேஞ்ச் அப்படின்னு எனக்கு தெரியலை, என்னால் டெஸ்ட் பண்ண முடியலை. டெஸ்ட் பண்ணாமல் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணலை. பட் மோசமாக இருக்காதுன்னு மட்டும் தெளிவாக தெரியும். ஆனால் LED ஹெட்லாம்ப்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்ற பைக்ஸ்லாம் LED ஹெட்லாம்ப்ஸ் தானே இப்போ ஃபுல்லாமே வருது. ஸோ கிட்டத்தட்ட அதே பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதிலே எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே ரோடுக்கே வந்தாச்சு, இழுத்துட்டு போகுது.
சந்தில் பந்திலெலாம் ஓட்ட போகிறேன். ஏன்டா இந்த கொலவெறி அப்படின்னா, மைலேஜ் டெஸ்ட்டு சிட்டி உள்ளே ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான். சிட்டி உள்ளே ஓட்டினாலே வந்து எனக்கு கையில் வலி வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இந்த இடத்துல வலிக்குது. சே, சிட்டி உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே வந்து ஒரு வழி ஆயிடுறேன். கியர் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறேன், அது விழுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ரியர் பிரேக் மறுபடியும் வந்து நான் ஸ்லிப் ஆஃப் பண்ணுறதுலே கொரியாக இருக்குது. ஏவிஎஸ் இன்டர்வென்ஷன் ரொம்ப ஏர்லியாக இருக்குது. இதோட வாக் அரவுண்ட் ப்ளஸ் ரைட் ரிவ்யூ எல்லாமே நான் வந்து அந்த வீடியோஸில் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை நான் ஆக்சுவலாக இங்கே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். யூ கோ அண்ட் செக் அவுட், டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். நான் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். வீட்டுக்கு போனால் எனக்கு செம்மடி உண்டு. ஏன்னா காலையிலேருந்து வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். காலைல 10 மணிக்கு, ஆமாம் 10:30க்கு மேலே தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். இல்லை 10 மணிக்கு இல்லை, ஒரு 11 மணி சாப்பிட்டு கிளம்புனதோட சரி. அங்கேருந்து ராம்நாடு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஓனரை பார்த்து பேசி FZ வெர்ஷன் 4 அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் தான் போடுவேன். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேனான்னு தெரில. மேபி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் கார்டு தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் நான் எடுத்துகிட்டு அதுக்கு எடுக்கலாம் தான் போனது. அந்த வீடியோவை ஆக்சுவலாக வந்து எப்போவும் எடுக்க வேண்டியது. அதாவது நம்ம அப்பாச்சி வீடியோ போட்டிருந்தோம்ல, அப்பாச்சி 310, அந்த வீடியோக்கு பதிலாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி போன நேரமாக என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஷூட் பண்ணால் பெர்மிஷன் கிடைக்கல. எனக்கு ஷூட் பண்ணால் முடியலை. ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ என்ன சொல்கிறது, அந்த நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக நான் போனது. என்கிட்ட அப்ரோச் பண்ணேன், இங்கே ஓகே சொல்லிட்டாங்க. பட் அன்றைக்கி என்னால் பண்ண முடியாதனால அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது சாட்டர்டே போய் அப்ரோச் பண்ணுறேன், சண்டே போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. சொன்னது என்ன சொல்கிறது, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பட் நான் வந்து ஒரு சில காரணங்களால் என்னால் போக முடியல. ஒரு சில பர்சனல் மெடிக்கல் எமர்ஜென்சினால வந்து என்னால் சண்டே போக முடியல. ஸோ சாட்டர்டே வந்து அப்பாச்சியோட வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அதே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த வாரம் வந்து இந்த CB350 ஹைனஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கார்டும் தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்த வாரம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதை எடுத்து தான் இந்த வாரம், அதாவது இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்த இந்த 2 வீடியோஸ், அதாவது இந்த வண்டியோட மைலேஜ் ரிவ்யூவாக இருக்கட்டும், அட் சேம் டைம் வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த அந்த FZ ரிவ்யூவாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து அப்கமிங் தான். அடுத்தது தான் போடுற மாதிரி பிளான், பார்க்கலாம். ஸோ அந்த நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஐ கிவ் அ கார்டு. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து கார்டு தரேன், யூ கோ அண்ட் செக் அவுட். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நல்லாவே இருக்குது. தம்பி கரெக்டாக வந்து சேர்றான்டா. இதுக்குள்ளேயே திரும்பிடலாமா எப்படின்னு தெரியலையே. இதுக்குள்ளே வேணாம், கேமரா எடுத்துகிட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்ததே கிடையாது. ரைட், இங்கே திரும்பலாம். ஸோ சிட்டி உள்ளே தான் ரைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட குலத்தொழில். we are weavers இன்க்ளூடிங் மீ. எனக்கு அது தெரியாது, பட் என்னோடய பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து வீவர்ஸ். ஸோ ஐம் ப்ரவுட் ஆஃப் டூயிங் தட். ஸோ இந்த ஊரில் எங்கள் ஊரில் நீங்கள் அதை ரொம்ப ஃபேமிலியாக பார்க்கலாம். மதுரைக்கு அடுத்து மதுரை, கும்பகோணம், அதுக்கடுத்து வந்து we are the peoples who doing this madness. I have to control that. ஒத்துக்கிறேன். Yes, as I told you, you can see this familiar-ஆக நீங்கள் பார்க்க முடியும். we do this. இங்கே இருக்க முக்கால்வாசி மக்கள் வந்து கைத்தறி நெசவாளர்கள் தான். So I just want to promote my own thing, in our own thing, not mine.
அவர் ஒன் திங். சிட்டியில் ரேஷ் டிரைவிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடித்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வண்டி அதுக்கு தான் உங்களுக்கு புஷ் பண்ணும். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3 கியர்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஃபீல் தேட். சிட்டியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுற்றியிருக்கேன், ரேஷ் டிரைவிங்கும் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மைலேஜ் தருது அப்படின்றத. 23 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டோம். இது வரைக்கும் ஓட்டுனதுக்கு எப்படியும் காரு துப்புற மாதிரி தான் காட்டுவான். கொஞ்சம் அடித்து தான் ஓட்டியிருக்கேன். சிட்டியில் ஆஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் இன்டென்ஷனாக தான் கொஞ்சம் அப்படி போனேன். பிகாஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஏரியா தான். ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு நோட்டீஸ் மீ. பிகாஸ் எங்கள் ஊரில் அது அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. லைக் தே யூஸ் டு ஃபீல் லைக் கிரிஞ்ச். ரொம்ப ரொம்ப ஈஸி 60-80 வர்றது. பட் இதோட பிரேக்கிங்கை கம்பேர் பண்ணோன்னா சேஃப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரியர் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது. மிரர்ஸ் ஆர் வைட், நல்ல விசிபிலிட்டி மிரர்ஸ்லேயும் சரி, மிரர்ஸில் வைப்ரேஷனும் இல்லை. ரொம்ப ரிவ் பண்ணுறப்போ வந்து ஹேண்டில் பார்ஸில் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் லைட்டாக உங்களுக்கு பஸ் தான். இட் ஓன்ட் பாதர் யூ. இந்த வைப்ரேஷன் வந்து சொல்ல முடியாது, ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அ பஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எஸ் 30 கிலோமீட்டர்ஸ் 35 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். வி பேக் ஆன் ஹைவேஸ். என்ன இந்த ஹைவே முடிச்சுட்டு அப்படியே பெட்ரோல் பங்கில் போயிட்டு எவ்வளோ பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்றத பார்த்துலாம். லைக் எவ்வளோ தேர்து அப்படின்னு பார்த்துடலாம். 30 கிலோமீட்டர் மேலேயே ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா இருக்குல்ல வியூ? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் கேன் see this. இன்னைக்கு நல்லா தெரியுது. என்னமோ நடந்திருக்குன்னு தெரியுது. நல்லா போலீஸும் இங்கே போகிறாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு வழியாக வந்து மேலேயே லாக் பண்ணிட்டோம். ஸோ சிட்டி ப்ளஸ் ஹைவேல மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவன் எவ்வளோ கட்டுறான் தெரியுமா? ட்ரிப்பில் 32 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். ஹோப் யூ guys can able to see this. ஸோ இவன் எவ்வளோ கட்டுறான் அப்படின்னா மைலேஜை கட்ட மாட்டான். ஃபைன், 32 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். பார்க்கலாம் இதோட மைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத. தெய்வமே, ஆல்ரெடி உள்ள பெட்ரோல் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 6 லிட்டர் நம்ம தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 லிட்டர் நம்ம தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 1 லிட்டர் பிடிக்குதா? மேலேயே பிடிக்குதா? ரைட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா போதும்க்கா, பில்லு கொடுத்துருங்க. இதுவரை நடந்தது எல்லாமே வந்து நான் யோசித்த மாதிரி எப்படி போகணுமோ அப்படி தான் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுற வரைக்கும். ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணுறப்போ
ஈவன் பெட்ரோல் ஃபில் பண்ணி இந்த பில்லை பார்க்குறப்போ தான் தெரிஞ்சது. ஸோ யூ கேன் see that in the screen. 30 கிலோமீட்டர்ஸ் தான் நான் ஓட்டியிருக்கேன். 32 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 32.4 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக வந்து 1.84 லிட்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. என்னடா அது 1.84 லிட்டர்ஸ் வந்து வெறும் 30 கிலோமீட்டருக்கு ஓட்டுனதா அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 to 19 அந்த ரேஞ்சில் தான் வந்து மைலேஜே வரும் ரைட்டா. ஸோ அதான் நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் 17 to 19. ஐ வாஸ் ஷாக்ட். அண்ட் நான் வந்து ஷோரூம்கிட்ட போய் கேட்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு, இது அட்லீஸ்ட் ஒரு 30-35 கொடுத்தாரு நான் நம்பியிருப்பேன். பட் இது 17 தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பெட்ரோல் ஆக்சுவலாக ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து லைக் அந்த வண்டியில் எவ்வளோ ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 1000 rupees தான் ஃபில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது ரிசர்வ் தட்டுற வரைக்கும் அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் போட்டாங்க. ஸோ அஸ்பெரஸ் மை கெஸ் அவங்க வந்து ஃபுல் பண்ணல. ஸோ 1000 rupeesக்கு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ 9.7 லிட்டர்ஸ் தான் வந்து அவங்க போட்டிருக்க முடியும். 9.79 ஆர் 9.8 லிட்டர்ஸ் தான் வந்து அவங்களால வந்து போட்டிருக்க முடியும் டெக்னிக்கலி. சரியா, நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் இருந்திருக்கு அண்ட் 27 கிலோமீட்டர்ஸும் வந்து ஓடி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு நான் ChatGPTலே கேட்டேன். ஸ்டார்டிங்காக கொஞ்சம் ஃபியூல் இருந்திருக்கு, 27 கிலோமீட்டர்ஸ் அது ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் ஒரு 9.78 லிட்டர்ஸ் போட்டேன். தென் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் கிட்டக்க ஓட்டியிருக்கேன். எகெயின் நான் ஃபில்அப் பண்ணுறப்போ 1.84 லிட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து உள்ளே எடுத்துக்குது. ஆனால் பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி ஆக்சுவலாக வந்து 12 லிட்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து நான் இங்கே போட்டிருந்தேன் இன்புட்ஸ். அதுக்கு வந்து அவன் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்தான். ஸோ அதை நான் அப்படியே நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு மைலேஜ் அது இனிஷியலாக அந்த 27 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ அந்த 27 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்போ 1.4 லிட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் குட் பி நமக்கு வந்து ஒரு 57 தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அது டூ ஹை கரெக்டாக. அதை அவனே சொல்லிட்டான் 160 பைக் இதெல்லாம் டூ ஹை அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா 1.6 இல்லாட்டி 1.7 we can consider this to 1.8 maximum. ஸோ 1.6லேருந்து 1.8 தான் 1.8 லிட்டர்ஸ் தான் வந்து ஃபியூல் முன்னாடி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 9.8 லிட்டர்ஸ் போட்டாங்க. தென் we put around 1.84 லிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கணக்கு வச்சுட்டு அப்படி. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து அவன் சொல்கிற கணக்குப்படியே பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 41 கிலோமீட்டர்லேருந்து 47 கிலோமீட்டர் வரை அந்த ரேஞ்சு மாறுது. ஸோ இது வந்து ஒரு அக்செப்டபிளான மைலேஜ் தான் கம்பேர் டு எனி அதர் திங். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக இந்த மைலேஜ் டெஸ்ட்டோட ரிசல்ட். வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? இது வந்து லெஜிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆர் எல்ஸ் யூ வாண்ட் மீ டு டேக் அ ரீடெஸ்ட் ஆன் தி சேம் பைக்? வேறு என்ன பைக்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் and don't forget to subscribe this channel. Struggles apart, support me. Yep, thanks for watching this video. Hope you like this video. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வர stay tuned, ride safe, bye.